காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு. அதை லண்டனில் எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் க்ரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸில் உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம். எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது, பத்திரகாளிலாம் அவ்வளோ சேலாக இருக்குது. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலுவை திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆடுனீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொடனே கைதட்டல் வருது. ஏன் ஜோடி மஞ்ச குருவி நாடுன பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொடனே ஆளுக்கு கைதட்டான், உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போட்டுறதுனா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோடய சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் கூப்பிட்றாவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு. எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டிருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ளே எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுருக்கே அவனை போட இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கலுக்கு தான் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி முன்னுக்குவாங்க, நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது? அடுத்த பிஸ்னஸ்ஸு நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரன் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சதெல்லாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்போம், இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன், நான் அதில் எய்மாக இருக்கேன். அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவேமே தவிர 10 பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுத நான் எழுதலாமே, அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது.
அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்ஷனில் 168 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா. எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல். என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் அந்த மாதிரி வேலை வேணும். அதனால் அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். நீங்களும் உங்கள் மனசையும் மாற்றிக்கொண்டு நல்லவைகளே நிலைங்க, நல்ல இது நோக்கியே பயணப்படுகள். நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் யூனியன்லேருந்து டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப நன்றி.